பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விசை உங்கள் யாவரையும் இந்த மார்னிங் டிவோஷன் வழியாக பார்க்கிறதில் சந்தோஷம். கடந்த வீடியோக்கள்ல தாழ்மையை குறித்து நாம் தியானித்தோம், கற்றுக்கொண்டோம். தாழ்மை என்றால் என்ன, இந்த தாழ்மை நமக்கு ஏன் தேவை, தாழ்மையை எப்படி வளர்த்து கொள்வது, தாழ்மைக்கான வெகுமதி என்ன என்று 4 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். தொடர்ந்து இந்த காலை நேரத்துல சோதனை குறித்து ஒரு சில காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். யாக்கோபு 1வது அதிகாரம் 2வது வசனம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது. முதலாவது இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு பாடம் என்னவென்றால், சோதனை என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையின் பகுதியாகும். ட்ரையல்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் த கிறிஸ்டியன் லைஃப். யாக்கோபு இந்த இடத்துல தெளிவாக கூறுகிறார், நீங்கள் அகப்படும் போது. இங்கிலீஷ் பைபிள்ல when you face or while you face அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. if you face, ஒருவேளை நீங்கள் அகப்பட்டால் அப்படின்னு என்ன பண்ணல யாக்கோபு இந்த இடத்துல கூறல. மாறாக கண்டிப்பாக நீங்கள் அகப்படுவீர்கள். அகப்படும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே சோதனை என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு பகுதியாகும் என்பதை முதலாவது விசுவாசிகளாகிய நாம் நம்ப வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சோதனை என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒன்று போல் வருவது இல்லை. வித்தியாசமான வடிவங்களில், டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல என்ன பண்ணோம் அப்படின்னா வரும். ஒரு சிலருக்கு பொருளாதார பிரச்சனை மூலியமாக சோதனை வரலாம், ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ். ஒரு சிலருக்கு சிக்னஸ், நோய் இருக்கலாம், அது ஒரு சோதனை. ஒரு சிலருக்கு உபத்திரவம் தங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து வரலாம். ஒரு சிலருக்கு தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருப்பது, இது மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருக்கலாம். இந்த சோதனை எல்லாம் நம்மால் தடுத்து நிறுத்த முடியாதவைகள். இட் இஸ் இன்னெவிட்டபிள். ஏன் அப்படின்னா, நீங்களும் நானும் விழுந்து போன உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த சோதனைகள் நாம் அகப்படும் போது என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து யாக்கோபு அடுத்த வசனத்தில் கூறியிருக்கிறார். அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று கூறுகிறார். சோதனை எப்படி நம்ம சந்தோஷமா எண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா சோதனைக்கு பின்பதாக இட் ஹாஸ் அ ஸ்பெசிபிக் பர்பஸ், ஒரு நோக்கம் இருக்கிறது. அது தேவன் வைத்திருக்கிற திட்டத்திற்கு ஏதுவான ஒரு காரியமாக இருக்கிறது. 2 உதாரணத்தை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். நம்பர் 1, யோசேப்பின் வாழ்க்கையை நாம் ஆதியாகமம் 37 முதல் 50ஆம் அதிகாரம் வரை நாம் வாசிக்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையில பல சோதனைகள் வந்தது. தன்னுடைய சகோதரர்கள் தனக்கு துரோகம் செய்தார்கள். 20 வெள்ளி காசுக்காக அடிமையாக எகிப்து தேசத்திற்கு கொண்டு போகப்பட்டான். பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு உட்பட்டான். சிறையில் சில ஆண்டுகள் தன்னுடைய வாழ்நாளை கழித்தான். அப்ப யோசிச்சு பாருங்க, இது எல்லாமே யோசேப்பினுடைய வாழ்க்கையில வந்த சோதனை. ஆனால் இந்த சோதனை எல்லாம் அவன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, குறைவு கூறாமல், அதாவது சந்தோஷமாக எண்ணி, தேவன் எனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று எண்ணினான். ஜோசப் ரிமைன் ஃபெய்த்ஃபுல் அண்ட் ட்ரஸ்டட் காட்ஸ் பிளான். இறுதி வரை உண்மை உள்ள ஒரு நபராக இருந்தான். தேவனுடைய திட்டத்தின் மீது நம்பிக்கையுடைய நபராக இருந்தான். தேவன் ஒரு நாள் அவனை உயர்த்தினார். எப்போ உயர்த்தினார்னா, இந்த சோதனை நேரத்துல எல்லாம் குறை சொல்லாம, முறுமுறுக்காம, தேவனை மட்டுமே சார்ந்த நபராய் இருந்த பொழுது. ஆதியாகமம் 50:20 யோசேப்பினுடைய முடிவை நாம் வாசிக்கிறோம். அது ஒரு வெற்றிகரமான முடிவு. 2வது உதாரணம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு பிரயாணப்பட்டு போகிறார்கள். யாத்திராகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய சோதனை வந்தது. அப்பத்திற்கும் தண்ணீருக்கும் குறைவு, அவர்களுடைய பார்வையில் அது குறைவு. தேவன் ஒரு நாளும் அவர்களை போஷிக்காமல் இருந்ததில்லை. நீண்ட நாட்களாக ஒரே இடத்தில் தங்கி இருந்தார்கள். எப்போதெல்லாம் அந்த மேகம் எழும்புதோ அப்பதான் என்ன பண்ணுவாங்க, டிராவல் பண்ணுவாங்க. அந்த கிளவுட் ரெஸ்ட் ஆகுதோ அவங்களும் என்ன பண்ணுவாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க. அப்போ பைபிள்ல தெளிவா சொல்லுது, நிறைய ஆண்டுகள் கூட என்ன பண்ணுச்சு, அந்த மேகம் அதே இடத்துல இருந்ததுனால அங்கேயே தங்கி இருந்தாங்க. இது அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு சோதனை. போற இடத்துல எல்லாம் பிரச்சனை வருது, பகையினர்கள் துரத்துகிறார்கள். இது அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு சோதனை. இந்த சோதனை அவர்கள் சந்தோஷமாக எண்ணவில்லை. கானான் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒன்று, அதை நோக்கிதான் நாம் பிரயாணப்பட்டு போகிறோம். தேவன் நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிறத அவங்க விட்டுட்டு முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். they complained and doubted God's plan. இப்ப யோசிச்சு பாருங்க, யோசேப்பினுடைய வாழ்க்கையில வந்த சோதனையும் இன்னெவிட்டபிள், தடுத்து நிறுத்த முடியாதவைகள். இவர்களுடைய வாழ்க்கையில வந்த சோதனையும் தடுத்து நிறுத்த முடியாதவைகள். ஆனால் 2 பேருடைய, அதாவது யோசேப்பினுடைய மனப்பான்மையும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனப்பான்மையும் கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பாருங்கள். இவர்களுடைய முடிவு பரிதாபம். என்னாகமம் 14:22-23 வாசிக்கிறோம்.
யாருமே என்ன பண்ணல அப்படின்னா கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்கவில்லை. காரணம், அவர்கள் முறுமுறுத்தார்கள். தேவன் வைத்திருக்கிற திட்டத்தின் மீது நம்பிக்கையற்ற ஜனங்களாக மாறி போனார்கள். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில இந்த பொறுமையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. எனவே இந்த காலை நேரத்துல நாம் யாராக இருக்கிறோம்? யோசேப்பை போல பொறுமை உள்ள நபராக, தேவனுடைய திட்டத்தின் மீது நம்பிக்கையுடைய நபராக இருக்கிறோமா, அல்லது இஸ்ரவேல் ஜனங்களைப் போல பொறுமையற்றவர்களாக, தேவனுடைய திட்டத்தின் மீது நம்பிக்கையற்ற நபர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். சோதனை என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு பகுதி. தொடர்ந்து இந்த வசனத்தை தியானிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.